வணக்கம் பொதிகை. வணக்கம்மா. ஹலோ வணக்கம். நான் பாண்டிச்சேரியிலிருந்து லக்ஷ்மி பேசுறேங்க. லக்ஷ்மி, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா. டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணி தான் இருக்கு. கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சார், நான் வந்து +1 படிச்சிருக்கேன். ஓகே. ஹலோ. பேசுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்காங்க சார். எனக்கு நான் வந்து +1 படிச்சிருக்கேன். பெயிண்டிங், எம்ப்ராய்டிங், மற்ற இது பிரிண்ட். ஆனா நான் வந்து வீட்லயே இருக்கிறதுனால எது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. யார போய் கேட்டு எதனா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அதை பத்தி ஒண்ணுமே தெரியல எனக்கு. பாண்டிச்சேரியில இருந்து. சார் கிட்ட கொஞ்சம் கேட்டு. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்களா? ஹலோ. ஹலோ. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்களா? பேசுங்கம்மா. ஆமாங்க சார், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். இல்ல, பாண்டிச்சேரியில வந்து மாவட்ட தொழில் மையம் இருக்கு. அதுல மாவட்ட தொழில் மையம் இருக்கு. அங்க நீங்க நேர்ல சென்று அணுகலாம். அப்படி இல்லைன்னா அதுல பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர். பாண்டி பேர் என்ன சொல்லுங்க? திரு பாண்டியன் அப்படின்னு உதவி இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, பாண்டியன். அவரு அதாவது இங்க தமிழகத்தில் தொழில் வணிகத் துறையிலிருந்து டெப்டேஷன் போயிருக்காரு. அவரோட அணுகுனா கூட அவர் உதவி புரிவாரு. உங்களுக்கு எம்ப்ராய்டரி, டெய்லரிங். பாண்டியன் அவர் எந்த இடத்துலங்க சார் இருக்காரு? பாண்டியன்றவர் பாண்டியன் அதுல மாவட்ட தொழில் மையத்திலே கேளுங்க. உதவி இயக்குனர் மாவட்ட தொழில் மையத்திலே போய் கேட்கட்டுங்களா? கேட்கலாம். உதவி இயக்குனரா இருக்காரு அவரு. சரிங்க சார். நீங்க வந்து எம்ப்ராய்டரி இதெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ரெடிமேட் கார்மெண்ட் பண்ணலாம். பிரிண்டிங் முடிச்சிட்டேன் சார். இப்போ நான் வந்து எதாவது போயிட்டு யார்கிட்டயாவது கொடுத்து சரி வாங்கி நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்னா யாரும் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல பண்ணலாம். நீங்க அவங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க வந்து முதல்ல வந்து இப்ப யார்கிட்ட டிமாண்ட் இருக்குன்னு கேட்டுக்கலாம். நீங்க ஒரு 4-5 மிஷின் வாங்கி நீங்களா பண்ணலாம். இல்லைன்னா ஆர்டர் கொடுத்து வாங்கி பண்ணலாம். சரிங்க சார். இப்ப அவர் வந்து பாண்டியன் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்க சார்? பாண்டியன் வந்து பாண்டிச்சேரியில தான் இருக்காரு. அதான் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காருங்க சார்? டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் நீங்க மாவட்ட தொழில் மையத்தில் அந்த அவரை பத்தி விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாரு. எங்க தொழில் வணிகத்துறையில இருந்து அவர் டெப்டேஷன் போயிருக்காரு. டெப்டேஷன்ல அதாவது தற்காலிகமாக மாற்றி இல்ல அவர் அயல் பணியில போயிருக்காரு. அயல் பணியில அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இது மாவட்ட தொழில் மையத்துல போய் விசாரிச்சாலே சொல்லுவாங்க. ஆமா, கேட்கலாம். இல்ல அங்கேயே ஒரு பொது மேலாளர் இருக்காரு, அவரை கேட்டா கூட சொல்லுவாரு. சரிங்க சார், தேங்க்யூ. பாண்டிச்சேரி ஒரு நல்ல வாய்ப்புள்ள இடம் அது. நன்றிமா. நன்றி. இன்னொரு நேரர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. சேலத்துல இருந்து பேசுறீங்க. உங்க பேர்? பேசுங்க சசிரேகா. பேசுறீங்க சார். வந்து மாவட்ட தொழில் மையம் இன்டர்நெட் சேலத்துல யாருன்னு கேட்டேன். உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல சசிரேகா, நடுவுல பிரேக் ஆயிடுது. தொழில் மையம் இன்டர்நெட் நம்பர் வேணும். மாவட்ட தொழில் மையமோட இன்டர்நெட் நம்பர் வேணுங்க. மாவட்ட தொழில் மையத்தோட இன்டர்நெட் நம்பர் வேணும். இல்ல, மாவட்ட தொழில் மையத்துல இல்ல இருங்க. மாவட்ட தொழில் மைய மேலாளர் திரு கே கோவிந்தராஜன் இருக்காரு. திரு கே கோவிந்தராஜன் அவர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர். அது வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 5 ரோட்ல இருக்கு. 5 ரோட்ல ரத்னா தியேட்டர் இருக்கு இல்லைங்களா? அதற்கு எதிரில் வந்து அந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. அங்க நீங்க நேர்ல போனாலும் இல்லாட்டா போன் டெலிபோன் டைரக்ட்ல போன் நம்பர் பாத்தீங்கன்னாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்க கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்காரு. கண்ணன் அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர். அவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாரு. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்நெட் அவங்க தான் பாக்குறாங்க. தேங்க்யூ. நன்றி மேடம். நம்ம மாற்றங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். மாற்றங்கள் தான் என்றுமே உலகத்தில் மாறாத ஒரு விஷயமாக இருக்கிறது. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து பேசுங்க சார். டெக்னாலஜி இந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான நாம் தயார் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதில் வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் ஒரு 10 வகையான ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங் என்ற ஒரு காம்போனன்ட். அது அயல் நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அதை பின்பற்றி வருகிறார்கள். இப்பொழுது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும் இதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொழில் வணிகத்துறையின் மூலமாக அதை கொண்டு வர வேண்டும் என்று ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது லீன் மேனுஃபேக்சரிங் என்றால் அயல் நாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களுக்கு இணையாக நமது பொருட்களும் தயாரிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு அந்த காம்படிட்டிவ்னஸ், போட்டியிடும் தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி அது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 5S, 6 சிக்மா போன்ற ஜஸ்ட் இன் டைம் போன்ற அந்த டெக்னிக்குகள் எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள்.
அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதை கற்றுக்கொண்டால் தான் நாம் அவர்களுடன் போட்டியிட்டு நம்மளுடைய தயார் செய்யப்படுகின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், அதிகமாக பணம் ஈட்டலாம். இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டால் நாம் மற்றவர்களுக்கு இணையாக நாம் செயல்படக்கூடிய நிலையில் இருப்போம். நாம் எந்த காலகட்டத்திலும் தளர்ச்சி அடையாமல் முன்னேற்ற பாதையினர் இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் வந்து டிவில நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்க சார். இந்த சிறுதொழில் செய்வது சம்பந்தமா. உங்க பேர் என்ன சார்? என் பேர் புகழேந்தி மேடம். கேளுங்க புகழேந்தி. வந்து நான் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன் மேடம். நான் எலக்ட்ரிஷியன் லைசன்ஸ் சொல்றேன். நானு கொஞ்சம் இப்போ புதுசா ஒரு கடை ஒன்று எலக்ட்ரிக் கடை ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே, சொல்லுங்க. கேளுங்க சார். அது சம்பந்தமா எனக்கு வந்து லோன் வாங்கி செய்யலாம்னு நினைக்கிறேன் பேங்க்ல. அது எப்படி செய்யறது அப்படிங்கிற கொஞ்சம் இல்ல. எந்த 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 இடத்துல இருக்கீங்க? எந்த மாவட்டத்துல? மயிலாடுதுறை. நாகப்பட்டினம் மாவட்டம். மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம். ஆமாங்க. நாகப்பட்டினத்துல வந்து மாயத்தேவர், திரு மாயத்தேவர் அவர்கள் பொது மேலாளராக இருக்காங்க. சரிங்க. மயிலாடுதுறையில். ஆனா வந்து நீங்க பிசினஸ் தான் பண்றீங்க இப்போ இல்லைங்களா? ஆமாங்க. நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் பண்றது, ரேடியோ ரிப்பேரிங், டிவி ரிப்பேரிங், சர்வீசிங் இல்ல அது மாதிரி இருந்ததுன்னா அதற்கான தொழில் கடன் வாங்குவதற்கான வசதிகள் இருக்கிறது. பிசினஸுக்கு மாத்திரம் தனியா கொடுக்கறது இல்லை. இப்போ இருக்கிற லோன் காலகட்டத்தில் சேவை தொழிலுக்கு கொடுக்குறாங்க, தயாரிப்பு கொடுக்குறாங்க. நீங்க நாகப்பட்டினத்துல மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு மாயத்தி அவர்களை சந்திங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மூலமாக நீங்க பயனடையலாம். நன்றி சார். நன்றி. சிறு தொழில் மூலமாக எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றது, எவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்படி இருக்குது அதோடைய க்ரோத்? தமிழ்நாட்டில் மட்டுமே 17 லட்சத்திற்கு மேலாக அந்த வேலைவாய்ப்புகள் சிறு தொழில் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. 5.79 லட்சம் தொழில்கள், சிறு தொழில்கள் இருக்கின்றன. சிறு தொழில்களில் வேலைவாய்ப்பு அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் தான் அதிகமாக வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த MSME பாலிசி 2008 தாரக மந்திரம், அதாவது மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்றால் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக 10 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த MSME மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் தாரக மந்திரம். அதை நோக்கித்தான் தொழில் வணிகத்துறை சென்று கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நேரர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை தவிர்த்து வந்து ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 பேருக்கு தான் வந்து நானே ஒரு சொந்த தொழில் பண்ணணும், சிறு தொழில் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. மீதி 8 பேருக்கு வந்து இன்னொருத்தர் கீழே நம்ம வேலை பார்த்தா போதும் அப்படின்னு இருக்குது. இந்த சிந்தனைகளுக்கு வந்து காரணம் வந்து நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக. இது நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அப்படிலாம் இருந்திருக்கின்றதா, இல்லை என்ன காரணம் இந்த சிந்தனை வராமல் வந்து இன்னொருத்தர் கீழே தான் நம்ம வேலை பார்க்கணும், சிறு தொழில் ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நிறைய பேர் மனதில் தோன்றுவதில்லை. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரலாற்றின் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அரசாட்சி, இந்த முடியாட்சி இருந்த பொழுது நாம் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது பின்பு இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்த பிறகு நாம் மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அது காலங்காலமாக வந்து பழகிவிட்ட நிலையில் நாம் மற்றவர்களுக்கு சொன்ன வேலையை செய்துவிட்டு சம்பளம் வாங்கி கொண்டு அதிலே இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு தோன்றிவிட்டது. அந்த காலகட்டத்திலிருந்து நிலைமை மாறி இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக நாமே சொந்த காலில் இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போல் உயர வேண்டும், மற்ற நாடுகளுக்கு இணையாக நாமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு தாகம் இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அது முன்னேற்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே இது இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்தில் நல்ல நிலையில் மாறி அனைவருமே தொழில் முனைவர்களாக ஆறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது பிரகாசமாக தெரிகிறது. நேரர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சார்? வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நந்தகுமார். கேளுங்க சார் உங்க கேள்வியை. நந்தகுமார். நந்தகுமார், உங்க கேள்வியை கேளுங்க சார். சார், நான் திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். உங்க டிக்கு மூலியத்துல போட்டுருக்கேன், அப்ளை பண்ணிருக்காங்க. ஹலோ சார், உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. சரிங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரிங்க சார். சரிங்க மேடம். ஓகே மேடம்.
சார் சார் சொல்லுங்கள். நான் டிக்கி மூலியத்தில் லோன் போட்டிருக்கேங்க. சரிங்க. அவங்க லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை லோன் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்ளை பண்ணிருக்கேன் சார். சேங்ஷன் ஆயிருக்கு. சேங்ஷன் ஆயிருக்கு. ஓகே. ஆமாங்க. ஓகே. அதுல வந்து சப்சிடி வர்றது எவ்வளோ வரும், என்ன பண்ணும்? இல்லை லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. ஆமாங்க. நீங்கள் இந்த இடிபி பயிற்சி முடிச்சிட்டிங்களா? பயிற்சி போயிட்டு இருக்கேன் சார். இடிபி பயிற்சி. ஓகே. இடிபி பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா, சான்றிதழ். ஆமாங்க சார். அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஆமாங்க. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வங்கிகள் அணுகுனா அதுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கடன் கொடுப்பாங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லோன் ஒன்று கூட அப்ளை பண்ண முடியுங்களா? எதுங்க? இப்போ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். சரி. இது கூட வேற வுட் ஒர்க் பண்ற மாதிரி யாராவது போட பண்ண முடியுமா சார்? இல்லை இது கூட அடிஷனலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நெக்ஸ்ட் அடுத்தது வேற தொழில். வேற தொழில். ஆமாம். இல்லை நீங்கள் முதல்ல நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்து தான் பயிற்சி நிலையில் இருக்கீங்க. ஆமாம். இதை முதல்ல தொடங்கி இதில் முதல்ல கால் ஊன்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த காலை எடுத்து இன்னொரு ஸ்டெப் வைக்கலாம். அதுதான் நல்லது. இப்பயே இமீடியட்டாக அதை நினைக்கிறத விட முதல்ல ஒன்று சிறப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். சரி. மாவட்ட தொழில் மேலாளர் மிஸ் முருகன் இருக்காரு, பார்த்து அவரை அவருடைய உதவி பெறுங்க, ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பெயர் எங்க அழைக்கிறீங்கம்மா? மேடம் நான் சரோஜா பேசுறேன். கேளுங்க சரோஜா உங்க கேள்வி. நான் வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். கேட்டுட்டு தான் இருக்கோம், பேசுங்கம்மா. நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அது வந்து ரெடிமேட் மெட்டீரியல் கொடுக்கணும். அது எங்க எடுக்கணும்? நாங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் தொகுதி. ஓகே, பேசுங்க மேடம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியா? ஆமா மேடம். அங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பொது மேலாளர் திரு ஞானசேகரன் இருக்காரு. திரு ஞானசேகரன் நோட் பண்ணிங்க. எந்த ஊர் சார்? திரு ஞானசேகரன், திருநெல்வேலி மாவட்டம் பொது தொழில் மையம், மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர். அது எந்த இடத்துல இருக்கு? அது வந்து அதில் பாளையங்கோட்டையில் இதில் திருநெல்வேலியிலே இருக்கு, திருநெல்வேலி டவுன்லேயே இருக்கு. நீங்க தொடர்ந்து டெலிஃபோன் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஹலோ, நீங்க கண்டென்ட் சொல்லிடுங்க சார். அவங்க கேட்டுட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பொது மேலாளர் திரு ஞானசேகர் அவர்கள் இருக்கார்கள். அவர்களையும் தொடர்பு கொண்டு அந்த உங்களுக்கு என்ன விதமான அந்த உதவிகள் தேவைப்படுகிறது, என்ன நீங்கள் தொழில் செய்யலாம் என்பதை பற்றி அவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அதை அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. ஏதாவது ட்ரைனிங் இருக்கா சார் சிறு தொழில்களுக்கு செய்வங்களுக்கு? வந்து இப்போ கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, என்ஜிஓஸே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்ஸ் எல்லாம். எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க? இல்லை, இப்போ ஒவ்வொரு ஸ்கீமு கீழே திட்டத்தின் கீழே ட்ரைனிங் இருக்கு. திட்டத்தில் அதாவது உங்களை மனு அப்ளை செய்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வங்கிகள் கடன் அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார்கள். அது ஒரு 15 நாள் கொண்ட பயிற்சி. இது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக அதற்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ஜிஓஸ் எல்லாம் தனியாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங். இப்போது சிஎன்சி மிஷினில் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். அதற்காக ஒரு 50% அரசு மானியமாக வழங்குகிறது. 50% அந்த பயிற்சியாளர்கள் கொண்டு வர வேண்டிய தொகை. இரண்டும் சேர்ந்து என்ஜிஓஸ் மூலமாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது.